நெய்யப்பம் செய்யறதுக்கு 1 கப்பு பச்சரிசியை நல்லா சுத்தம் பண்ணி 2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். அதே கப்பால் 1/2 கப்பு அவல் எடுத்து அதையும் சுத்தம் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சப்புறம் நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசி, அவல் ஊற வச்சது அதையும் எடுத்து சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 கப்பு தேங்காய், 1 கப்பு வெல்லம், ஏலக்காய் பொடி, சுக்கு பொடி இதெல்லாம் முதல்ல மிக்சியில் அரைச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு அரை வாழைப்பழம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்குறப்ப பேக்கிங் சோடா போடணுங்கிற அவசியம் இல்லை. அரைச்சதுக்கப்புறம் ஒரு 1½ டீஸ்பூன் கோதுமை மாவையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு நமக்கு எந்த அளவுக்கு நெய்யப்பம் ஊற்றுறதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். குழிப்பணியாரக்கல்ல நெய் விட்டுட்டு சின்ன கரண்டியால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மூழ்கிற அளவுக்கு நம்ம மாவை எடுத்து போட்டுட்டு 2 பக்கமும் மூடி வச்சு நம்ம வேக வச்சோம்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். எத்தனை நேரம் ஆனாலும் உங்களுக்கு இந்த நெய்யப்பம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். வரப்போகிற கிருஷ்ண ஜெயந்திக்கு செஞ்சு பாருங்கள். ஃபுல் வீடியோ வேணால் லிங்க் தரேன், அதையும் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க. மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.